ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் காலதாமதமான திருமணம் வந்து ஏற்படும் சார்? லக்னம் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் விவேகானந்தர், வாஜ்பாய்க்கெல்லாம் திருமணம் ஆகுதுன்னா அவங்களுக்குலாம் வந்து 15 டிகிரி 20 டிகிரியில் இருந்தது. அதே மாதிரி 6, 8, 12ங்கிற இடத்துல இருந்தால் என்னமோ சயின்ஸ் இருந்துட்டு போதுங்க. நடைமுறையில் இதை நான் கண்ட உண்மை. செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் 2ல் செவ்வாய் இருந்தால் எப்பவுமே பெண் ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண் ஜாதகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்தால் 99.9% 1வது இடம், 5வது இடம், 9வது இடத்துல இருந்தால் நிச்சயமாகவே வந்து காலதாமதம் நிச்சயமாகவே ஆகும். காலதாமதமாக செய்கிறதும் நல்லது. இல்லை அப்படின்னா வந்து 35, 40, 45 சம்டைம் நடக்காமலே கூட போகலாம். பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு கனவாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம் இல்லையா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து காலதாமதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏன் இந்த திருமணம் விஷயம் வந்து ரொம்பவே காலதாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ ஜாதக அமைப்பு தான் அதுக்கான காரணமா அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம கூட யார் நினைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், நலமுடன், பணமுடன், நல்ல மனமுடன். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலதாமதமான திருமணம். ஒரு சிலருக்கு ஈஸியாகவே சீக்கிரமாக முடிஞ்சு அவங்களோட லைஃப் வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகி நல்லபடியாக கொண்டு போகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 30+ ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்து திருமணமே வந்து கைகூடி வருது. ஸோ எதனால் இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் நடக்குது? ஸோ அவங்களோட ஜாதக கட்டத்தை இதுக்கெல்லாமே காரணமாக ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் காலதாமதமான திருமணம் வந்து ஏற்படும் சார்? இதை வந்து நிறைய இப்போ 30+ ஏஜுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையை வந்து எப்படி எதிர்கொள்கிறது? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். பொதுவாகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவமும் முக்கியம். பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அதுக்கப்புறம் திருமணம், குழந்தைகள், தொழில் அமையிறது, இதெல்லாமே முக்கியம். திருமணங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றங்கிறது சொல்கிறது 1000 மடங்கு உண்மை. ஏன் அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் வந்து கரெக்டாகவே திருமணம் நடக்கும். ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிமாண்ட்ஸ் இருக்குது. சைக்கிள் ஓட்டும்போது ஒரு பெடல் மேலே வரும்போது இன்னொரு பெடல் கீழே போகும், இன்னொரு பெடல் கீழே வரும்போது இன்னொரு பெடல் மேலே போகும். காலம்ங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு பஜ்ஜி சாப்பிட்டு, கேசரி சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்டு போயிட்டு தபால் போடுறேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 25 வருஷத்தில் லைஃப் அப்படியே சைக்கிள் அப்படியே மாறியாச்சு. மணல் கயிறுங்கிற சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் எஸ்வி சேகர் 10 கண்டிஷன் போடுவாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க 50 கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா லைஃப் சைக்கிளில் அவங்க மேலே நிற்கிறாங்க. இப்போ ஏன்னா பெண்கள் வந்து முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. இப்போ எல்லாருமே படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களை விட பெண்கள் எல்லா துறைகளிலுமே பயங்கரமான எஜுகேஷன். சில கம்யூனிட்டியில் வெளியில் வரமாட்டாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா படித்து டாப்பில் இருக்காங்க. அதனால் அவங்க கண்டிஷன் போடுற நிலைக்கு வந்துட்டாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று பர்த் ரேஷியோ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த காலத்தில் 6 குழந்தைங்க, 7 குழந்தைங்க, 8 குழந்தைங்க இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 2 குழந்தை, 2 ஒன்றாகி நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இது வந்து ஒரு அடிப்படையான காரணம். இது வந்து சயின்ஸ். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, திருமணம் அந்த கால தேச வர்த்தமானம் சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த திருமணத்தை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள். அந்த திருமண காலம் வந்துருச்சு, அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா ஆஸ் யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, பையன் பொண்ணு வீட்டில் வந்து உங்கள் பையனுக்கு நானே வேலை வாங்கி கொடுக்குறேன், நானே பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நானே பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி தரேன், உங்கள் பையனை அனுப்பி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றோம். இந்த டைம் கம்ஸ் இட் வில் ஹேப்பன். அதுமாதிரி பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னு வைங்க, அந்த பொண்ணுக்கு அந்த நேரம் வந்துச்சுன்னு வைங்க, கிட்டத்தட்ட +2 படிக்கும் போதே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். பொண்ணு MBBS படிக்கணும்னு ஆசைப்படுது, இன்ஜினியரிங் படிக்கிறது ஆசைப்படுதுன்னா எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த டைம் கம்ஸ். இது 2 நடக்கலைன்னா பையன் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிடும், இல்லை பொண்ணு பையனை கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க. இப்போ இந்த டைம் கம்ஸ்
யாருக்காகவுமே காத்துட்டு இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். இது ஒன்று. ரெண்டாவது நம்ம டிமாண்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, பொண்ணு இப்படி தான் படிச்சிருக்கணும், அப்படி தான் படிச்சிருக்கணும், பையன் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இது வந்து ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்க மாட்டான். ஏதோ ஒன்று தான் கொடுப்பான். பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா ஏதோ ஒன்று நம்ம விட்டு கொடுக்கணும், ஏதோ ஒன்று விட்டு கொடுக்கணும். அதே பையன் நல்லா இருக்குன்னு நினச்சோம்னா நம்ம ஏதோ ஒன்று விட்டு கொடுக்கணும். இன்றைக்கி ஐடி நிறுவனங்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்க. அதனால் ஐடி நிறுவனங்களில் தான் அதிகமாக சம்பளம் தர்றாங்க, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க தான் ஒத்து வருவாங்க அப்படின்னு அக்ரிகல்ச்சர் கோர் இண்டஸ்ட்ரி ஒரு பிஇ முடிச்சுட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருல அவரெல்லாம் பிள்ளைங்க வந்து லைஃப் பண்ணுறது கிடையாது. இது வந்து கால சூழ்நிலை மாற்றம். நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. இதெல்லாமே வந்து சயின்ஸ். ஒன்றை விட்டு கொடுத்தா தான் ஒன்று நடக்கும். எல்லாமே நீங்கள் சைமல்டேனியஸாக நடக்காது. இந்த பெண்ணோட தரப்புலையும் பசங்களோட தரப்புலையும் இப்போ வந்து பெண் பிள்ளைகள் வந்து மேலே நிற்கிறாங்க. அதனால் வந்து இந்த காலம் இப்படித்தான் இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு 20 வருஷம் வரை பசங்க அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். 35 வயசு 40 வயசு வரை பிள்ளை இல்லாமல் தேடிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பெண் ஜாதகத்தை வச்சுட்டு தான் அலைவாங்க. இப்போ பையனை பார்த்தவங்கெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ரியலி இட் இஸ் ஃபேக்ட், 100 டைம்ஸ் ஃபேக்ட். பையனை பார்த்தவங்கெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் பொண்ணை பார்த்தவங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைங்க வந்து பசங்களுக்கு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போன காலம் விட்டுட்டு எத்தனை பவுன் நகையும் போட்டு பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு எந்த நிலையிலையுமே பசங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. காலம் மாறிடுச்சு. இது வந்து சயின்ஸ். சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு நான் சொல்லுவேன். இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசுன்னா தலை. இந்த தலையில் தான் கண்கள், ப்ரீத்திங், காது எல்லாமே இருக்குது. இதில் ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் அட்டாக் பண்ணி எல்லாமே நம்மளை அஃபெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமே உரிய கால நேரத்தில் நிச்சயமாகவே திருமணம் நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நவாம்சம்னு இருக்கும் ராசி கட்டத்தில். அதில் லக்னாதிபதி ராசி கட்டத்தில் கேந்திரத்தில் இருக்கும். கேந்திரம்னா என்ன? 1வது வீடு, 4வது வீடு, 7வது வீடு, 10வது வீடு. இந்த இடத்துல இருந்தால் 25 வயசுக்குள்ளே திருமணம் நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு, 99% வாய்ப்புகள் இருக்குது. அதே நவாம்ச லக்னாதிபதி திரிகோணம்னு சொல்லுவாங்க. 1வது இடம், 5வது இடம், 9வது இடத்துல இருந்தால் ஒரு 29லேருந்து 30 வீச்சு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா நவாம்ச லக்னாதிபதி வந்து எனக்கு கேந்திரத்தில் இருக்கார். திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் ஒரே தான், ஒன்று தான். எனக்கு 28 நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு உதாரணத்துக்கு நானே ஒரு உதாரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த நவாம்ச லக்னாதிபதி 6, 8, 12ங்கிற இடத்துல இருந்தால் நிச்சயமாக 35, 40, 45 சம்டைம்ஸ் நடக்காமலே கூட போகலாம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது சுக்கிரனுக்கும் இந்த சூரியன் புதன் சுக்கிரன் எந்த ஹாரஸ்கோப் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பக்கத்தில் 2 கட்டத்துக்கு மேலே இருக்கு. 2, 3 கட்டத்துக்கு மேலே தாண்ட மாட்டாங்க. 3 பேர் ஒன்றா தான் இருப்பாங்க. 2 பேர் 3 பேர் அப்படியே ஜோடியாக போகிறாங்க. எப்போ பார்த்தா சுற்றிட்டு இருக்கான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு ஹாரஸ்கோப்பில் ஒரு 3 கட்டம் 4 கட்டத்துக்கு மேலே புதனோ சூரியனோ சுக்கிரனோ இருந்தாங்கன்னா தட் ஹாரஸ்கோப் இஸ் தப்புன்னு நீங்கள் 100 தடவை பார்த்தோன்னு அடிச்சே சொல்லிடலாம். இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் 8 டிகிரிக்குள்ளே தான் கேப் இருக்கணும். இப்போ விவேகானந்தர், வாஜ்பாய்க்கெல்லாம் திருமணம் ஆகலை தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் வந்து சுக்கிரன் வந்து சூரியன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். 15 டிகிரி 20 டிகிரியில் இருந்தது. அதே மாதிரி 8 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாது, பஸ்பம் ஆயிரும். இப்போ 8 to 40 வரை இருக்கலாம். 42க்கு மேலே போனால் ரொம்ப டிஸ்டன்ஸ், நமக்கு விசிபிலிட்டி இருக்குல்ல. அதனால் வந்து சுக்கிரன் வந்து சூரியன்லேருந்து 8 டிகிரிக்குள்ளே இருக்கவும் கூடாது. அதே மாதிரி 42 டிகிரிக்குள்ளே போகவும் கூடாது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. நம்ம மேரேஜ் ஆகாத ஆண் பெண் ஹாரஸ்கோப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது தெரியும். அடுத்ததாக லக்னமே வீக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்க கணித முறைன்னு சொல்லியிருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35 ரொம்ப வீக் அப்படின்னா 20, 25 இருந்தால் தேடிக்கிட்டே இருக்கணும். வாட்டர் லைஃப்பும் ஓடி போயிடும். இந்த மீன் டைம் வந்து அவங்க உடம்புலேயே ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும்போது அவங்களுடைய மனநிலைகளை மாற்றி அமைச்சிடும். அப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுடைய சண்டை, டைவர்ஷன் கேள்விப்பட்டிருப்பாங்க. உடனே வெக்ஸ் ஆயிடுவாங்க. அம்மா அப்பா கிட்ட சம்பாரிச்சு போட்டு பையனும் பிள்ளையும் கம்ஃபோர்ட் ஜோனில் அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கையிலேயே பழகின உடனே ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றப்ப நமக்கு இந்த லைஃபே போதும் அப்படின்னு நினைப்பாங்க.
திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7வது இடங்கிறது ரொம்ப முக்கியம். 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துலையும் பாயிண்ட்ஸ் அஷ்டவர்க்க கணித ரீதியாக உரிய பாயிண்ட்ஸ் 28 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 28 கீழே 15, 19, 20 இதெல்லாம் இருக்கிறப்ப பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த தேடக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும். அதே மாதிரி 7வது இடத்துல கிரகங்கள் நல்ல பிளானட்ஸ் வந்து இருக்கணும். ஷார்ட்டன் இருந்துன்னு வைங்க, லேட் மேரேஜ் நடக்கும். குறிப்பாக பெண்களோட ஜாதகத்தில் 7வது இடத்துல சனி இருந்தால் ரொம்ப கஷ்டம். அந்த பேர்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண விரும்பலை. வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம், லேட் ஆகும், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம்ல, என்னமோ சயின்ஸ் இருந்துட்டு போதுங்க, நடைமுறையில் இது நான் கண்ட உண்மை. செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இருந்ததுன்னா 2ல் செவ்வாய் இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாய் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டாக்கட்டிவ்னு சொல்கிறோம்ல, ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு 2ஆக பேசுவாங்க. 4வது இடத்துல இருந்தால் இப்போ அஃபெக்ட் தான் கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையாக வீட்டில் சொத்து பத்து வீடு வாசல் வைக்க வேண்டியிருக்கும். 7ல் இருந்தால் அந்த மெரைட்டல் லைஃப் இருக்குல்ல அது வந்து பாதிக்கப்படும். 8ல் இருந்தால் கணவருக்கு பாதிப்பு. என்ன எப்பவுமே பெண் ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண் ஜாதகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. பெண் ஜாதகம், நான் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி, ஒரு நல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்தால் 99.9% ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டே தீரணும். இது வந்து காலத்தோட கட்டாயம். அதுக்கு தானே கால் கட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க. அவன் அடங்கலையா கால் கட்டு போடுறான்னு சொல்லுவாங்க. இதுதான் காரணம். அதேமாதிரி 8ல் இருந்தால் மாங்கல்ய தோஷம், 12ல் இருந்தால் அவங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும். இதுதான் அந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இதைத்தான் மறைமுகமாக அவங்க செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் அதிகமாக வாங்கி பேசினா முடிஞ்சுதா, அதைத்தான் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. இதனாலையும் நிச்சயமாகவே வந்து காலதாமதம் நிச்சயமாகவே ஆகும். காலதாமதமாக செய்கிறதும் நல்லது. இல்லை அப்படின்னா வந்து மரைட்டல் லைஃப்ல ஒரு பிரிவினை கொடுக்கும். நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு வந்து அர்லியரா மேரேஜ் ஆகுறவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமே பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. ஸோ காலதாமதம் ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து லேட் மேரேஜ் பண்ணா உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது இயற்கையாவே அப்படி இருக்கா இல்லை எப்படி? இயற்கையாவே அமைஞ்சிரும். உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா நான் சொன்னா கூட ஜனங்களே தெளிவா இருக்காங்க, அவங்க மேரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி செவ்வாய் தோஷம் இருக்கவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் they have to keep distance. கொஞ்சம் ஹஸ்பண்டு ஈரோட்லேயும் ஒய்ஃபு கோயம்புத்தூர்லேயும் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். 2வது செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை இணைச்சோம் அப்படின்னா இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் மேன் டு மேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இல்லாதவங்க மேரேஜ் பண்ணால் இருக்கிறவங்களும் ஒரு 50 வயசுக்கு மேலே இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். ஆளையே இதில் வந்து நிறைய வாதங்கள்லாம் நிறைய இருக்கலாம். இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து என்ன தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் இருந்தால் கூட ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். அதனால் காலதாமதமாக திருமணம் நடக்கிறது நல்லது. 2வது பெண்ணோட ஹாரஸ்கோப்லேயோ பையனோட ஹாரஸ்கோப்லேயோ 7ல் வந்து சந்திரன் இருக்கக்கூடாது. இருந்தால் ஐ கேன் டெல் 99.9% இட் வில் கிவ் செப்பரேஷன் அண்ட் ஆல்சோ டைவர்ஸ். அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்துலேயோ ஆணோட ஜாதகத்துலேயோ 7, 12 இந்த 2 இடங்களில் 2 பிளானட் 3 பிளானட் இருந்ததுன்னா இட் வில் கிவ் செப்பரேஷன் ஆர் ஒன் மோர் மேரேஜ். இந்த மாதிரிலாம் நிச்சயம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹாரஸ்கோப் பார்க்குறப்ப நம்ம பொதுவாக 10 பொருத்தம்னு சொல்கிறோம். 10 பொருத்தங்கிறது கோயிலுக்கு போகிறோம்ல, திருப்பதிக்கு போகிறோம்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி திருப்பி பகவானை தரிசனம் பண்ண வி ஹாவ் டு வெயிட் இன் தி கியூ. அந்த மாதிரி கிரக பொருத்தத்தை பார்க்கணும். ஒருத்தருக்கு லக்னம் வீக்காக இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா 2 பேருமே வாழ்க்கை வந்து போராட்டமாக இருக்கும். செகண்ட் பிளேஸ் வந்து இன்கம். ஒருத்தருக்கு வீக்காக இருந்தால் ஒருத்தருக்கு பலமாக இருக்கும். 2 பேருக்கும் வீக்குன்னு வைங்க. ஒரு ஆணுக்கு வருமானம் இல்லைன்னா என்ன வேலை இருக்குது? இப்போ லேட் மேரேஜ்லயுமே வந்து அதுக்கப்புறம் லைஃப் வந்து நல்லபடியா அமையுமா சார்? நல்லா இருக்கு. இந்த காரணங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி லேட்டாக மேரேஜ் பண்ணணும்னா டெஃபினெட்லி இட் வில் பி கோயிங் ஆன் ஸ்மூத்லி. லேட்டாக தான் அது அமையும். நான் இப்போ சொல்கிறது லேட்டஸ்ட்டாக என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்கிறது, யாராக இருந்தாலும் பிஃபோர் மேரேஜ் ஜாதக பொருத்தம்னா கூட கவுன்சிலிங் கொடுக்கணும். கூட்டிகிட்டு வந்து ஒரு டின்னர் கூட்டிகிட்டு வந்து லைஃப்னா இப்படி தான் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், பட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே சண்டையை மறந்துடணும். ஏன்னா எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வளர்ந்தாங்க, எப்படியோ வந்தாங்க, 2 பேருடைய கேரக்டர் ஆட்டிடியூட் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. சிதம்பரம் ஆட்சி மீனாட்சி ஆட்சின்னு கேள்விப்பட்டீங்களா? சில வீட்டில் ஆண்களோட ஆட்சி நடக்கும், சில வீட்டில் பெண்களோட ஆட்சி நடக்கும். ஏன் பெண்கள் வந்து கடுமையாக நடந்துக்கிறாங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒன்றை தாங்கிறது அவங்க தான். வருமானம் வந்தாலும் அவங்க தான் ஏற்றுக்க போகிறாங்க. வீட்டுக்காரர் கடன் பண்ணிட்டு வந்தாலும் அந்த இடியை அவங்க தான் தாங்க போகிறாங்க. அதனால தான் அவங்க குடுமையை இழுத்து பிடிக்கிறது, செலவு பண்ணுறது, அங்கே போகாத, இங்கே பார்க்காத, அதை செய்யாத, இது செய்யாத, அவங்க இழுத்து பிடிக்கக்கூடிய காரணம்
அதுதான். அதனால் மீனாட்சி ஆட்சி நடக்கிறது கேவலம்லாம் கிடையாது. 2 பேரும் பிரில்லியண்ட்டாக இருந்தால் வண்டி ஓடாது, 2 பேர் முட்டாளாக இருந்தால் வண்டி ஓடாது. அதனால் ஒன்றும் யாரோ ஒருத்தர் புத்திசாலித்தனமாக இருந்தால் தான் வண்டி ஓடும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. அதனால் வந்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து கேவலமாக இதெல்லாம் நினைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. விட்டு கொடுத்து போகிறவங்க ஜெயிப்பாங்க. ஒய்ஃபுக்கிட்ட தோற்று போகிறவங்களும் ஹஸ்பண்டுக்கிட்ட தோற்று போகிறவங்களும் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அடிப்படையான சயின்ஸ், இதில் முதல்ல சொன்ன சயின்ஸ் இருக்குது. செகண்ட் பார்ட் வந்து ஹாரஸ்கோப் இருக்குது. லக்னம் பலமாக இருக்கணும், 7ஆம் இடம் பலமாக இருக்கணும். 2ஆம் இடங்கிறது இன்கம். ஒரு வீட்டுக்கு புது பொண்ணு வருது இல்லை, அது வந்து 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. பொண்ணு வந்து புது வரவு. ஒரு குழந்தை பார்க்கறது நியூ இண்டக்ஷன். இந்த வீடுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 4ஆவது வீடு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். 7ஆவது வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்யோன்யம். 12th ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப். இது எல்லாமே இருக்கணும். இருந்தால் எல்லாருக்கும் எல்லாமே சரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தருக்காக இருக்கணும். 2 பேருக்குமே வீக்காக இருந்ததுன்னா அது சரி வராது. இதுதான் வந்து காலதாமதமான திருமணத்துக்கு வந்து காரணம். 2வது கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒன்றும் பொண்ணு ஃபேராக இருக்கணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து நமக்கு கீழே அந்த 7th ஹவுஸில் ஷார்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பொண்ணு ஜாதகத்தில் இருந்ததுன்னா மாப்பிள்ளை எடுக்கிறது வந்து தனக்கு கீழே உள்ள இடத்துல இருந்து எடுக்கணும். அதே மாதிரி பையன் வீட்டில் அந்த 7ல் சனி இருந்ததுன்னா நமக்கு ஸ்டேட்டஸுக்கு கீழே உள்ள பொண்ணை எடுக்கணும். இப்போ பிஏ படிச்சு அந்த பொண்ணு பிஹெச்டி முடிச்சிருந்தேன்னா ஒத்து வராது. இதெல்லாமே இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். 2வது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டின்னு பொண்ணு எடுத்தால் அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவாங்க. ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு போய் பிஸ்னஸ் கம்யூனிட்டிலேருந்து எடுக்கக்கூடாது. ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு போய் பிஸ்னஸ் கம்யூனிட்டிலேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. வாய் வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள். அதனால் முதல்ல விட்டு கொடுத்து போகணும். இது வந்து சயின்ஸு. அப்புறம் ஹாரஸ்கோப், வேதமும் விஞ்ஞானமும் 2ம் சரியாக இருந்தால் தான் குடும்பங்கிறது அந்த வண்டி வந்து ஓடும். இதில் சரியில்லை அப்படின்னா நம்ம அறிவையும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அறிவையும் நம்ம யூஸ் பண்ணணும். பண்ணினா தான் வாழ்க்கைங்கிற சக்கரம் வந்து நல்லபடியாக. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் வாழ்க்கை வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கடைபிடிக்கணும், முதல்ல வந்து காலதாமதமான திருமணத்துக்கு வந்து என்ன மாதிரியான காரணங்கள் வந்து ஜாதகத்துலேயும் இருக்கும், நம்ம வாழ்வியல் முறையிலையுமே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம நேர்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே அவங்களோட பசங்களோட ஜாதகம் வச்சுக்கிட்டு இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூம்மா.